Okay, so I'm going to make you a judge and you're going to help me out with your mom, okay? சமூக வலைத்தளங்களில் உலகின் மிகச்சிறந்த நீதிபதி என கொண்டாடப்பட்ட அமெரிக்காவைச் சேர்ந்த பிராங்க் கேப்ரியோ புற்றுநோய் காரணமாக காலமாகியிருக்கிறார். அவரின் மறைவுக்கு உலகமே கண்ணீரஞ்சலி செலுத்துவது ஏன்? பிராங்க் கேப்ரியோ 1936ஆம் ஆண்டு அமெரிக்காவின் ரோட் தீவில் உள்ள பிராவிடன்ஸில் பிறந்தார். பெரிய அளவிலான பின்புலம் ஏதுமற்ற ஒரு அமெரிக்க இத்தாலிய குடும்பத்தில் 3 மகன்களில் இரண்டாவதாக பிறந்த கேப்ரியோ சிறுவயது முதலே வறுமையில் வாழ்ந்தவர். தனது வாழ்க்கையின் பெரும்பாலான நாட்களை அந்நகரத்திலேயே கழித்த அவர் 1985 முதல் 2023இல் ஓய்வு பெறும் வரை சுமார் 40 ஆண்டுகள் பிராவிடன்ஸ் நகராட்சி நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றினார். பணியில் இருக்கும்போதே அவரது நீதிமன்ற நடத்தைகள் கருணை உள்ளம், யாராக இருந்தாலும் அவர்களது தரப்பை முழுமையாக கேட்பது, அன்பாக நடந்து கொள்வது, மனிதாபிமானம் சார்ந்த அணுகுமுறை போன்ற குணாதிசயங்களால் மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல மதிப்பு இருந்தது. கடந்த 2018 முதல் 2020 வரை ஒளிபரப்பான காட் இன் பிராவிடன்ஸ் என்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் உலக மக்களின் மனங்களிலும் கேப்ரியோ இடம்பெற்றார். குறிப்பாக விதிமீறல்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களின் ஏழ்மை நிலையை உணர்ந்து அபராதத்துடன் மன்னித்து விடுவது, பெற்றோர்களுக்கு தீர்ப்பு வழங்க குழந்தைகளையே பெஞ்சிற்கு அழைத்து அமர்த்திக் கொள்வது என்பது போன்ற பல வீடியோக்கள் அவர் மீதான மதிப்பை மேலும் அதிகரித்தன. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் தற்போது தனது 88வது வயதில் உயிரிழந்திருக்கிறார்.